முன்னாடியே அவருக்கு உரையை அனுப்பி ஒப்புதல் பெற்று அவர் அது வந்து ஓகேன்னு கன்சர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம படிக்க கொடுக்குறோம். அதை படிக்காம அவர் வந்து அதை வந்து புறக்கணிச்சுட்டு வர்றது. அந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன உரை அவர்கிட்ட போதோ அந்த உரையை அப்படியே படிக்கணும். எந்த வார்த்தையும் நீக்கவும் கூடாது, எந்த வார்த்தையும் அவர் ஆட் பண்ணவும் கூடாது, அது அப்படியே படிக்கணும். அதாவது வரலாறுன்னு ஒரு பாடம் இருக்கும் இல்லையா, வரலாறு பாடத்துல வந்து எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கிட்டே இருப்பாங்க. 10 பேப்பருக்கு பதில் இருக்குன்னா கூட ஒரு 5 பேப்பர் எழுதிட்டு வராங்க. அது மாதிரி இவரா 4 பேப்பர் சேர்த்துட்டு தான் கொண்டாந்தார் அன்னைக்கு. அந்த 5 பேப்பர் எழுதுறவங்க கூட பல பேர் சினிமா பாட்டை எழுதி வச்சுட்டு வருவாங்க, அது வேற கதை. இப்போ இந்த மாதிரி அவர் வந்து அந்த உரையை அப்படியே படிக்கணும். அதுக்கு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு, இந்த சட்டப்பேரவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு அனுமதி. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க மட்டும்தான் அவங்களோட கருத்துக்களை வைக்க முடியும். அப்படின்னா ஆப்வியஸா இவர் அவருடைய கருத்துக்களை வைக்க முடியாது அப்படின்றதுதான்.